வணக்கம் நண்பர்களே, இந்த கதை உண்மையும் கொஞ்சம் கற்பனையும் கலந்த கதை. வாருங்கள் கதைக்குள் போவோம். நான் கார்த்தி. என்னுடைய வயது 30. மதுரையில் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறேன். நான் என் மனைவி ஒரு வீட்டில் வசித்து வருகிறோம். எங்கள் எதிர் வீட்டில் வசித்து வந்த தொல்லை பிடித்த குடும்பம். காலி செய்த பின் 3 மாதங்கள் வரை யாரும் குடி வராமல் இருந்தனர். ஒரு நாள் எங்கள் எதிர் வீட்டில் ஒரு வயதான ஆளும் ஒரு நடுத்தர வயது ஆளும் வீட்டை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுடன் வேறு யாரும் இல்லாமல் வீட்டை முழுவதுமாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அதன்பின் ஒரு நல்ல நாளில் வீட்டிற்கு அனைத்து சாமான்களையும் எடுத்துக்கொண்டு வந்து இறங்கினர். அப்போதுதான் தெரிந்தது அவர்கள் கணவன் மனைவி 2 குழந்தைகள் என்ற குடும்பம் என்று. அவர்களின் பெயர் எதுவும் பரிச்சயப்படாததால் ஒருவரை ஒருவர் மட்டும் பார்த்து கொள்ளும் போது சிரித்து கொண்டோம். அந்த குடும்பம் குடியேறி 1.5 மாதம் ஆன பின்பு நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், அந்த கணவன் மாதத்தில் 20 முதல் 25 நாட்கள் வெளியூரில் சுற்றி வேலை பார்க்கும் ஒருவர். குழந்தைகள் இருவரும் பள்ளி செல்பவர்கள். மனைவி வீட்டை கவனித்து கொண்டு இருந்தாள். எங்கள் வீட்டின் அருகில் வேறு ஏதும் வீடுகள் மிக அருகில் இல்லாத காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் எதிரெதிரே உள்ள வீட்டில் உள்ள நபர்களிடம் பேசி பழகியாக வேண்டிய கட்டாயம் இருப்பது போல் இருந்தது. எனவே என் மனைவியும் எதிர் வீட்டில் உள்ள பெண்ணும் சிறிது சிறிதாக பேசி நண்பர்களாகினர். சிறிது நாட்களுக்கு பின்பு அவர்களிடையே பேசும் பேச்சுக்கள் சிலவற்றை என்னிடம் என் மனைவி பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினாள். அப்போது தான் தெரிந்தது எதிர் வீட்டில் இருக்கும் பெண்ணின் பெயர் மல்லிகா. அவளை பற்றி கூற வேண்டும் என்றால் மிக எளிதாக ஓரிரு வார்த்தைகளில் கூறி விட முடியாது. வயது 35. 5.5 உயரத்தில் மாநிறமாக இருப்பாள். காலையில் எழுந்து மாடியில் வாக்கிங் செல்லும் சமயம் அவள் துணி காய போட வரும் போது அவளை பார்த்ததுண்டு. அதை மீறி வேறு ஏதும் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசியது இல்லை. இதற்கு இடையில் என் மனைவியும் அவளும் நல்ல நண்பர்களாக பழக ஆரம்பித்தனர். நான் ரெகுலராக மதிய உணவு சாப்பிட்டு விட்டு அலுவலகம் கிளம்பியதும் அவள் என் வீட்டிற்கு வந்து என் மனைவியுடன் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். அருகில் உள்ள கடைகளுக்கு செல்லும் சமயம் அவளை அங்கு வைத்து பார்த்ததுண்டு. அப்போது அங்கு வந்து செல்லும் சில ஆண்கள் அவளை தின்று விடுவது போல் பார்ப்பதை பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் என் மனைவி அவளின் தாயார் வீட்டிற்கு சென்று இருந்தாள். அப்போது உணவு அருந்துவதற்காக நான் வீட்டிற்கு சற்று தாமதமாக வந்திருந்தேன். என் மனைவி வெளியே செல்வதை மல்லியிடம் கூறவில்லை. நான் உணவு உண்டு விட்டு சிறிது நேரம் தூங்கிவிட்டு மீண்டும் அலுவலகம் செல்வது வழக்கம். அதேபோல் அன்றும் உணவு அருந்திவிட்டு ரூமிற்குள் சென்று கட்டிலில் படுத்துக்கொண்டு தூங்கலாம் என்று நினைத்தேன். வீட்டின் கதவை பூட்டு போடாமல் ரூமில் படுத்தேன். உறக்கம் இல்லாமல் இருந்ததால் மொபைலை எடுத்து படம் பார்க்க ஆரம்பித்தேன். திடீரென்று என் மனைவியின் பெயரை கூறிக்கொண்டு யாரோ உள்ளே வருவது போல் தெரிந்தது. உடனே எழுந்து மொபைலை வைத்துவிட்டு யார் என்று பார்க்க ரூமில் இருந்து வெளியே சென்றேன். அப்போது கதவை திறந்து ஹாலில் நின்று கொண்டிருந்தாள் மல்லி. தலையில் மல்லிகை பூவும் வைத்துக்கொண்டு தொந்தரவு செய்வது போல் நின்று கொண்டிருந்தாள் மல்லி. நான், சொல்லுங்க மல்லி. இல்ல, உங்க மனைவி இல்லையா? நான், அவ அம்மா வீட்டுக்கு போய் இருக்கா. உங்க கிட்ட சொல்லலையா? மல்லி, என்கிட்ட சொல்லல. சாரி. நான், இதுக்கு எதுக்கு சாரி சொல்றீங்க? பரவாயில்ல மல்லி, அதுக்கு சாரி சொல்லல. உங்களுடைய சந்தோஷமான நேரத்தை நான் இடையில புகுந்து கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் சாரி. ரூமில் இருந்து வெளியே வரும் அவசரத்தில் நான் வைத்திருந்தேன். அதை பார்த்து தான் மல்லி சந்தோஷமான நேரம் என்று என்னை கலாய்த்தபடி சிரித்து நின்றாள். நான், இல்ல, அப்படி இல்ல, சும்மா தான் என மழுப்பினேன். மல்லி, கார்த்தி, எனக்கு உங்கள பத்தி நல்லா தெரியும். நான் ஒன்னு தப்பா நினைச்சுக்கல, ஃப்ரீயா விடுங்க.
நான், என்ன தெரியும் உங்களுக்கு என்று பேச்சு கொடுத்தேன். உட்காருங்கள், உட்கார்ந்துகிட்டே பேசலாம் என்று கூறினேன். இருவரும் சோபாவில் உட்கார்ந்து கொண்டு பேசத் தொடங்கினோம். மல்லி, அதெல்லாம் லேடிஸ் மேட்டர். நான் உங்க மனைவியும் நிறைய பேசிக்குவோம். அதனால உங்கள பத்தி நல்லாவே தெரியும். நான், சும்மா சொல்லுங்க, என்ன தெரியும்னு பார்ப்போம். மல்லி, இல்ல வேணாம், நம்ம 2 பேரும் இப்படி பேசுகிறது சரியா தெரியலை, விடுங்க. நான் தானே கேட்கிறேன், சொல்லுங்க. யாரும் இங்கே வரப்போறது இல்லை இப்போ. அதனால நீங்க தாராளமா சொல்லலாம். வேறு முனைகளில் அமர்ந்திருந்த இருவரும் சற்று ரிலாக்ஸ் செய்து கொண்டு சிறிது அருகே அமர்ந்தோம். மல்லி, உங்கள் குறும்பு சேட்டைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். இதற்கு மேல் என்னால் சொல்ல முடியாது. இவ்வாறு சொல்லிக்கொண்டே தன் குரலில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்து சற்று பதட்டமாக இருந்தாள் மல்லி. அருகில் அவளை முதலில் பார்த்த காரணத்தினால் அவளையே பார்த்து கொண்டிருந்த நான் அவளின் கையை பிடித்து கொண்டேன். அவளிடம் இருந்த தடுமாற்றம் சற்று அதிகரித்து என்னை நேருக்கு நேராக பார்த்தாள். நான் அவளின் கைகளை பிடித்து கொண்டு அவளை பார்த்து, வேறு என்ன தெரியும் உங்களுக்கு என்றேன். இல்ல போதும், வேணாம், நான் கிளம்புறேன் என்று கையை எடுத்துக்கொண்டு கிளம்பு முயன்றாள் மல்லி. சண்டை போல் மாற வேண்டிய சம்பவம். சட்டென்று காட்சிகள் வேறு மாதத்தில் அமைந்ததை கண்டு நானும் அதிர்ச்சியில் அமர்ந்தேன். இருவரும் கண்களோடு கண்கள் பார்த்து கொண்டிருந்தோம், எதுவும் பேசிக்கொள்ளாமல். ஒரு வித தயக்கத்துடன் மல்லி என்னை பார்த்து கொண்டிருந்தாள். 2 நிமிடம் அதே வேளையில் இருந்து இருவரும் சற்று விலகினோம். சோபாவில் இருந்து எழுந்த மல்லி வீட்டின் கதவருகே சென்றான். நானும் எழுந்து அவளை பின்தொடர்ந்து சென்றேன். ஏன் போறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க என்று அவளின் கைகளை பிடித்து கொண்டு கேட்டேன். எந்த பதிலும் கூறாமல் அந்த இடத்தில் இருந்து நகர்வும் செய்யாமல் அங்கேயே நின்றாள் மல்லி. எந்த பதிலும் கூறாமல் இருந்ததால் அவளை எப்படியாவது உள்ளே இழுத்து விட வேண்டும். அவளின் சம்மதத்தோடு நடைபெற வேண்டும் அனைத்தும் என்ற எண்ணத்தில் இருந்தேன். சற்றென்று அவள் அருகில் இருந்த என் மொபைலை எடுத்து அதில் நேரம் பார்த்தாள். குழந்தைகள் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. உனக்கு ஓகேவா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே எங்கள் வீட்டில் இருந்த பாத்ரூமிற்குள் சென்றாள். எனக்கு நன்கு புரிந்தது. நான் அலுவலகத்திற்கு போன் செய்தேன். நான் வருவதற்கு கொஞ்சம் சமயம் லேட் ஆகும் என்று கூறிவிட்டு போனை வைத்தேன். போனை வைத்த சமயம் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த மல்லி. அவளின் அழகான மனதை பார்த்து நான் வியந்து எங்களின் ஆட்டம் சந்தோஷமாக நடைபெற்றது.